தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வர 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக செய்திகள் வைரலா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்திய படக்குழு அறிவிக்க இருக்காங்களா? அதாவது சென்சார் போர்டை எதிர்த்து ஜனநாயகனுடைய தயாரிப்பாளரான KVN புரொடக்ஷன் நிறுவனம் போட்டிருந்த கேஸ வாபசுமே வாங்கிட்டாங்க. ஆகையால இந்த திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல அதற்கான சர்டிபிகேட்டுமே வந்துவிடும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்பு சென்சார் போர்டு சொன்ன அத்தனை கட்களையுமே தற்போது படக்குழு பண்ணிட்டாங்களா? காரணம், இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். இன்னும் சில நாட்கள் தள்ளி போனா படம் ரிலீஸ் ஆவதுல பெரிய சிக்கல் ஏற்படும். ஆகையால இந்த மாதத்துக்குள்ள எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல படக்குழுவுமே இருக்காங்க. ஆகையாலதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு செய்திகளுமே வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு அடுத்தடுத்து அவர் ரொம்பவே பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காங்களா? இவங்க ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்களுடன் இல்ல, இவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படி இப்படின்னு பல பத்திரிகை ஊடகங்கள் பலவிதமான செய்திகளை சோசியல் மீடியாக்கள்ல எழுதினாங்க. அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் மேலும் இவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்படுது. சோ அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்ற செய்தியுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.